அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போகும் விடயம் வகுப்பறை முகாமைத்துவம். வகுப்பறை முகாமைத்துவல் ஜான் கவுனின் வகுப்பறை முகாமைத்துவம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர் குறிப்பிடுவது டிசிப்ளின் டுடே சக்சஸ் டுமாரோ என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிடுகிறார். அதன் அடிப்படையில் இந்த நாங்கள் ஒழுங்கு அமைத்தது. இதன் ஆரம்ப விடயங்கள் கண்டென்ட், டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை நாம் பார்ப்போம். அதில் ஒன்று தலைப்பு, அடுத்தது அறிமுகம், அடுத்தது கவுனி யார் என்கிறார் அறிமுகம், அடுத்தது கோட்பாட்டின் அடிப்படை, அடுத்து விதிக்னஸ், அடுத்து ஓவர்லேப்பிங், மூமெண்டம், ஸ்மூத்னஸ், குரூப் ஃபோக்கஸ், ரிப்பிள் எஃபெக்ட், வகுப்பறை பயன்பாடுகள், வழக்கு ஆய்வு, பலன்கள், வரம்புகள், அதன் அடுத்ததாக இறுதியாக முடிவு. இது சம்பந்தமாக நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். அது கவுனின் வகுப்பறை முகாமைத்துவ கோட்பாடு குறிப்பிடுவதாவது, வகுப்பறை இடையூறுகளை முன்கூட்டியே தடுக்கும் வகுப்பறை முகாமைத்துவ கோட்பாட்டை அவர் குறிப்பிட்டதாகும். இதன் அடிப்படையில் ஒழுக்கத்தை மட்டும் குறிக்காது மாணவர் கவனம் செலுத்தி கற்றுக்கொள்ள என்ற சூழலை உருவாக்குவதே அதன் முக்கிய நோக்கமாகும். அதன் அடுத்ததாக நாங்கள் இந்த கவுன் யார் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஜேக்கப் கவுன் ஒரு கல்வி உளவியலாளர். அவர் தண்டனை மூலம் அல்ல, முன்கூட்டி முகாமைத்துவம் மூலம் வகுப்பறை ஒழுக்கம் பேணலாம் என்று கூறினார். அவர் குறிப்பிடுவது தண்டனையை வழங்காது முகாமைத்துவமாக வகுப்பறையை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்வதன் மூலம் சிறந்த கற்றலை உருவாக்கலாம் என அவர் குறிப்பிடுகின்றார். அவர் கோட்பாட்டின் அடிப்படையில் நடத்தை சிக்கல்கள் ஏற்பட்ட பின் சரி செய்வதை விட ஏற்படாமல் தடுப்பதே சிறந்தது என்பதாக கூறுகின்றார். நடத்தை சிக்கல்கள் ஏற்பட்ட பிறகு சரி செய்வதை விட அந்த சிக்கல்கள் ஏற்படாமல் தடுப்பதே சிறந்ததாகும் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். என்றால் ஆசிரியர் வகுப்பில் நடக்கும் அனைத்தையும் கவனித்து வருகிறார் என்ற உணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்துவதாகும். உதாரணம், பின்புற மாணவர் பேசினால் பெயர் சொல்லாமலே பார்வையால் கட்டுப்படுத்துதல். ஆகவே வகுப்பறையில் பின்வரிசையில் குழப்பம் விளைவிக்கும் மாணவர்களை தனது பார்வையாலே அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் என கூறும் ஆற்றலை ஆசிரியர் கொண்டிருத்தலை அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். ஓவர்லேப்பிங் என்பது ஒரே நேரத்தில் பல செயல்களை ஆசிரியர் கையாளும் திறன். உதாரணமாக, ஒரு குழுவை வழிநடத்தி கொண்டே மற்றொரு குழுவின் தவறான நடத்தையை சரி செய்யக்கூடிய ஆற்றலை இந்த ஆசிரியர் கொண்டிருக்க வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே அந்த வகுப்பறையை முழுவதுமாக அவரது கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கு விளக்கப்படுத்துகின்றார். அது மூமெண்டம் என்பது பாடத்தின் வேகத்தை பாதுகாத்தல். பாடம் மெதுவாக சென்றால் மாணவர்கள் சலிப்படைந்து இடையூறு செய்ய தொடங்குவார்கள். ஆகவே இதனால் பாடத்தின் வேகத்தை சரியானதாக கொண்டு போகணும். மிக விரைவாகவும் அல்லாமல் மிக மெதுவாகவும் இல்லாமல் சரியான ஒரு வேகத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். செயற்பாடுகளுக்கு இடையிலான மாற்றங்கள் தடையின்றி நடைபெறுதல் வேண்டும். ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கு இடையில ஏதாவது தடை ஒன்று ஏற்படுத்த கூடாது எனவும் அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு செயற்பாடுகள் முடிவடைந்தவுடன் அடுத்த செயற்பாட்டை மிக விரைவாக செல்ல வேண்டும் என்பதை இங்கு அவர் குறிப்பிடுகின்றார். அது குரூப் ஃபோக்கஸ் என்பது ஒரு மாணவர் மட்டுமல்ல, முழு வகுப்பையும் ஒரே நேரத்தில் ஈடுபடுத்துவது. கேள்விகளை முழு வகுப்பிற்கும் கேட்பது ஒரு நல்ல உதாரணம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் அந்த கேள்விகளை கேட்டு அந்த குரூப்பை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பதை இங்கு அவர் குறிப்பிடுகின்றார்.
அது ரிப்பில் எஃபெக்ட் என்றால் ஒரு மாணவரின் தவறை சரி செய்தால் மற்ற மாணவர்களும் தங்களை சரி செய்து கொள்வது. இதனை இங்கு அவர் குறிப்பிட்டார். ஒரு மாணவரை சரி செய்யும் போது ஏனைய மாணவர்களும் அதனை சரி செய்து கொள்வார்கள் விவரத்தையும் இங்கு அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்து வகுப்பறை பயன்பாடுகள். இந்த கவுனின் கோட்பாட்டை பயன்படுத்தி இடையூறுகளை குறைக்கலாம். வகுப்பறையில் ஏற்படுற இடையூறுகளை எங்களை குறைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களின் கவனத்தை நீடிக்கலாம். கவனம் தன்பால் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஆசிரியர் மாணவர் உறவு மேம்படுத்தப்படும். இங்கு ஆசிரியர் மாணவர்களுக்கான உறவுகளும் மேம்படுத்தப்படும் என்பதாக அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். அடிக்கடி பேசும் வகுப்பில் விட்னஸ் மற்றும் மூமெண்டம் பயன்படுத்தப்பட்ட போது மாணவர்களின் கவனம் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்ததாக காணப்படும். உதாரணமாக குழப்பம் விளைவிக்கும் ஒரு வகுப்புல இது போன்ற செயற்பாடுகளை செய்யும் போது இந்த வகுப்பறை கற்றல் அங்கு மேம்பட்டதாக காணப்படும் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதனால் பலங்கள் ஒழுங்கான வகுப்பறை, குறைந்த தண்டனை, அதிக கற்றல் நேரம். இதனூடாக ஒழுங்கான ஒரு வகுப்பறையாയിരിக்கும், கற்றல் குறைந்த தண்டனை உடையதாக இருக்கும், அடுத்தது அதிக கற்றல் நேரத்தை பெறக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்தது இந்த கோட்பாட்டை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த ஆசிரியர் அனுபவம் கவனத்திறவும் மிகவும் அவசியமாக காணப்படும் என்பதாக இவர் இங்கு குறிப்பிடுகின்றார். இறுதியாக நாங்கள் இது கவுன் கூறுவது ஒன்றுதான், நல்ல வகுப்பறை முகாமைத்துவம் என்பது முன்கூட்டிய திட்டமிட்ட விளைவாக காணப்படும் என்பதாக அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். அது இத்துடன் இது சம்பந்தமாக நாங்கள் சிறந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தந்துள்ளோம். வகுப்பறை கவுனின் வகுப்பறை முகாமைத்துவம். நன்றி, வணக்கம், வஸ்ஸலாம்.